அஜீரணம் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்ற உணவு சரியாக செரிமானம் ஆகலை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம சாப்பிட்றது செரிமானம் ஆகலை, வயிறு இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம உடல் தேவையில்லாதது, அதாவது நமக்கு டைஜஷன் பண்ண முடியலைங்க, கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த இன்டைஜஷன் அப்படின்ற ஒரு நிலை நம்ம மாதிரி அஜீரணம் வருதுன்னா இது நம்ம செய்யக்கூடியது தான் காரணம். உறக்கம் இல்லாமல் நேரம் கடந்து நினைத்த நேரத்தில் உணவு நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப தீங்கு தந்து நமக்கு நிறைய நோய் நிலைகளை உண்டாகும். இந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறையை மாற்றி நம்ம கொண்டு வந்தோம்னா டைஜஷன் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இருந்தாலும் எனக்கு சில அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, புளித்த ஏப்பம் இருக்குது, வயிற்றில் தங்கி எனக்கு சில உணவுகள் காலையில் சாப்பிட்ட உணவே கூட எனக்கு ஈவினிங் டைம் வரைக்கும் எனக்கு பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். அஜீரணம் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்ற உணவு சரியாக செரிமானம் ஆகலை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம சாப்பிட்றது செரிமானம் ஆகலை, வயிறில் பிரச்சனை. எந்த மாதிரியான உணவு எந்த நேரத்தில் சாப்பிட்றோன்றது நம்ம மைண்ட் பண்ணுறதே கிடையாது. எப்போ உணவு சாப்பிட்டாலும் நமக்கு நல்லா செரிமானம் ஆகிடும், கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பசி எடுக்கணும், திரும்ப நம்ம இஷ்டப்பட்டது ஜாலியாக நம்ம சாப்பிட்ணுன்னு தான் நினைப்போம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம உடல் தேவையில்லாதது, அதாவது நமக்கு டைஜஷன் பண்ண முடியலைங்க, கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த இன்டைஜஷன் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. இந்த செரியாமை அப்படின்னு சொல்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. ஒரு சிலருக்கு சாதாரணமான உணவோ சில காய்கறிகளோ பழங்களோ சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படுறது, இது நேச்சுரலாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அலர்ஜி ஏற்படுறதை நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஆனால் இதுவே நம்ம நேரம் கடந்து, அதாவது இரவு நேரத்தில் கூட மிட் நைட்டில் நம்ம சாப்பிட்றது வழக்கமாக இருந்துச்சுன்னா சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு கண்டிப்பாக செரிமானம் ஆகாது. காலையில் அடுத்த நாள் மதியம் வரைக்குமே நமக்கு ஒரு மாதிரி வயிறு உப்பசமாக இருக்கிறது, செரிமானம் நடக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். ஸோ செரிமானம் சரியாக நடக்கலை அப்படின்னா நம்ம இரவு நேரத்தில் சாப்பிட்ட உணவு வயிற்றிலே தங்கி புளிச்சு நமக்கு ஒரு மந்தத்தன்மம் ஏற்பட்டு முழுவதுமாக நமக்கு டாக்ஸினாக நம்ம உடலில் சேர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சமைத்த உணவே பார்த்தோம்னா காலையில் சமைத்தது இரவு நேரத்தில் கெட்டு போகுது. நம்மளால் அது அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது ஐயோ இது இவ்வளோ கெட்டு போயிருக்கேன்னு நினைப்போம். இது நம்ம உடலுக்குள்ளே நடக்கும்பொழுது இன்னும் அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவு நம்ம உடலில் இருக்கும், சில அமிலங்கள் நமக்கு செக்ரேட் ஆகுது, என்சைம்ஸ் நம்ம உடலில் செக்ரேட் ஆகுது, இது எல்லாமே சேர்ந்து ஆசிட் எல்லாமே நமக்கு செக்ரேட் ஆகுது. ஸோ இந்த டைஜஷன் என்சைம் எல்லாமே செக்ரேட் ஆகி உணவோடு சேர்த்து காற்றும் சேர்ந்து அது பிடித்து இருக்கும்பொழுது உடலே எப்படி இருக்கும்னு நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அஜீரணம் வருதுன்னா இது நம்ம செய்யக்கூடியது தான் காரணம். உறக்கம் இல்லாமல் நேரம் கடந்து நினைத்த நேரத்தில் உணவு நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப தீங்கு தந்து நமக்கு நிறைய நோய் நிலைகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம இரவு உணவு ரொம்ப முக்கியம். 8 மணிக்குள்ளெல்லாம் இரவு உணவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு நம்ம வேலை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு, இல்லைங்க மிட் நைட்டில் அப்போ சாப்பிட்டது எனக்கு நைட் நம்ம 12 மணி 1 மணிக்கெலாம் லைட்டாக பசிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் பாலோ ஏதாவது ஒரு பழமோ அந்த மாதிரி லைட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறையை மாற்றி நம்ம கொண்டு வந்தோம்னா டைஜஷன் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இருந்தாலும் எனக்கு சில அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, புளித்த ஏப்பம் இருக்குது, வயிற்றில் தங்கி எனக்கு சில உணவுகள் காலையில் சாப்பிட்ட உணவே கூட எனக்கு ஈவினிங் டைம் வரைக்கும் எனக்கு பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. சில வழிமுறைகள் ஒரு சிலருக்கு என்னென்னா, சில உணவு முறைகள் சாப்பிட்டா வயிறு உப்புசமாகிடுதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்துக்கள் இது இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டா வயிற்றில் சரியாக செரிமானம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. இந்த செரிமானம் ஆகிறதுக்காகவே நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு சோடா மாதிரி இல்லை கார்பனேட்டட் வாட்டர் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸை நம்ம கூல் ட்ரிங்க்ஸை நம்ம குடிக்கிறது, இதை சாப்பிட்டா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அந்த கேஸ் உள்ளே போயிட்டு நமக்கு ஏப்பமாகத்தான் வெளியில் வருதே தவிர இது உணவு செரிமானமாகி ஏப்பம் வருதுன்றது கிடையவே கிடையாது. ஸோ அதிகமாக சோடா சாப்பிட்றதோ இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் கார்பனேட்டட் வாட்டர் அதிகமாக கேஸ் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸை நம்ம எடுக்கும்போது அது உடலுக்கு இன்னும் தீங்கு தரக்கூடியதாக தான் இருக்கும். இதனால தான் அதிகமான நபர்களுக்கு
குழந்தைகளுக்கு அல்சர், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், IBS அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், GERD அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், GERD அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஈசோஃபேகஸ் நம்மளுடைய வயிறு சேரக்கூடிய இடத்துல புண்கள் வந்து உருவாகுது. அந்த இடத்துல வந்து புண்கள் வந்து லேசாக உருவாகுது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனும் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து சரியாக வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள். இதில் நிறைய மருந்துகள் நம்ம வந்து பதிவுகளில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக பஞ்சதீபாக்கினி சூரணமோ இல்லை சீரண சந்தீவி சூரணமோ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதில் நம்ம செரிமானத்திற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நாவல் சாறு, நாவல் பழச்சாறு நமக்கு பயன்படும். இப்போ நாவல் பழம் இந்த சீசன்லாம் நமக்கு இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நாவல் மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ பொதுவாக இந்த மணப்பாகு அப்படின்னு சொல்கிற மெடிசன்ஸே இனிப்பாக இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த நாவல் மணப்பாகை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து இதில் ஆல்ரெடி இது மெடிசன்ஸில் வந்து இந்த நாவல் மணப்பாகில் சில மூலிகைகள் சேர்த்து அது வந்து மருந்தாக ரெடி பண்ணி வச்சுருப்போம். இந்த நாவல் மணப்பாகு ஒரு 10-15 ml எடுத்துகிட்டு இதனோட கொஞ்சம் இஞ்சி சாறு கலந்து நம்ம குடிக்கணும். ஆல்ரெடி இது வந்து இனிப்பாக இருக்கும். நம்ம குடிக்கும்பொழுது அப்போதைக்கு கொஞ்சம் இஞ்சி சாறு கலந்து கொஞ்சமாக ஒரு 20 ml அளவுக்கு வெந்நீர் கலந்து நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகிட்டே வருதுன்னு நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு வேளை நம்ம தொடர்ந்து இந்த நாவல் மணப்பாகோட கொஞ்சம் இஞ்சி சாறு கலந்து குடிக்கலாம். பொதுவாகவே இந்த அஜீர்ணம் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம வந்து இஞ்சி, சுக்கு இது எல்லாமே பயன்படுத்துவோம். இதை பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. இதற்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னா, புதினா, எலுமிச்சை சாறு, சுக்கு பொடி இதை 3ம் கலந்து குடிக்கணும். எப்படின்னா இந்த எலுமிச்சை சாறு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 20 துளி அளவுக்கு எலுமிச்சை சாறு விட்டுட்டு இதனோட புதினா இலைகள், கொஞ்சமாக புதினா இலைகளை மிக்சியில் அரைச்சி அந்த சாறு இதனோட சேர்த்தா கூட நமக்கு நல்ல டைஜஷன் ஆகும். ஸோ புதினா இலைகள் இதனோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சுக்கு பொடி ஒரு 2-3 சிட்டிகை அளவு இதனோட கலந்து நம்ம குடிக்கணும். இந்த ஜூஸ் நம்ம வந்து குடிக்கும்பொழுது நமக்கு அதிகமான அஜீரண பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஜீரண பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு இஞ்சி சாறு பயன்படுது. அதனோட நமக்கு இந்த சுக்கு பொடியும் பயன்படுது. ஸோ நாவல் மணப்பாகோட இஞ்சி சாறு கலந்து சாப்பிடலாம். எலுமிச்சை சாரோட கொஞ்சம் சுக்கு பொடி கலந்து சாப்பிடும்பொழுதும் அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இதை தாண்டியும் நமக்கு அஜீர்ண பிரச்சனைகள் இருக்குது, புளிச்ச ஏப்பம், நெஞ்சிலேயே நிற்கிற மாதிரி இருக்குங்க, டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் சீரகம் அல்லது சோம்பு வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வெதுவெதுப்பான தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ வெதுவெதுப்பான தண்ணியை வந்து சீரகம் தண்ணி நம்ம கலந்து குடிக்கும்பொழுது நம்ம உடலில் அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. முக்கியமாக வயிற்றுப்பகுதியில் ஒரு மந்தத்தன்மை இருந்ததுன்னா வசம்பு. ஸோ அந்த வசம்பை எப்படி பயன்படுத்தணும்னா, வசம்பு சுட்டு நல்லா கறியாக்கி வச்சுக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வசம்பை நல்லா சுட்டு கறியாக்கிட்டு தாய்ப்பாலில் இழைச்சி கொடுப்பாங்க. தாய்ப்பால் வந்து இந்த தொப்புள் பகுதியை சுற்றி வந்து வட்டமாக தடவி விடுவாங்க, நாக்கில் கொஞ்சம் தடவி விடுவாங்க. ஸோ அஜீரண பிரச்சனை இருக்குது, பால் வந்து வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னா இந்த வசம்பை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் வசம்பை சுட்டு கறியாக்கி வச்சுக்கிட்டு இந்த கறியை நம்ம வந்து வெந்நீர்லேயோ பால்லையோ கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இந்த மாதிரி பயன்படுத்தும்போது அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டே வரும். அதே சமயம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த அஜீர்ணம் பிரச்சனைகள் இருக்கும். சரியாக டைஜஷனே ஆகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மலச்சிக்கலை எப்படி சரியாக்குறது? இதுக்குமே இரவு நேரத்தில் கொஞ்சம் வெந்நீர், திரிஃபலா சூரணமோ கடுக்காய் சூரணமோ கலந்து இரவு நேரத்தில் நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இரவு நேரத்தில் நம்ம குடிக்க நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும். அதாவது அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் எப்படி சரி செய்யலாம், ஈஸியான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த ஜீரண மண்டலம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை சந்தேகங்களோ மருத்துவ ஆலோசனைகளோ தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.